முகவரி அஜித் நடித்து முதல் படத்திலிருந்து இன்று வரை வெளியாகியுள்ள குட் பேட் அக்லி படம் வரையில் என்னுடைய ஃபேவரிட் பிலிம் ஆகஸ்ட் இன்று வரை இருப்பது முகவரி படம் மட்டுமே. குறிப்பாக இப்படத்தில் அஜித் மிக யதார்த்தமாக ஸ்ரீதர் எனும் கதாபாத்திரத்தில் மிக அழகாக நடித்திருப்பார். பார்ப்பதற்கும் கியூட், ஸ்டைலிஷ் ஆகஸ்ட் இருப்பார். முகவரி படம் 2000ஆம் ஆண்டு எங்கள் ஊரில் இருந்த ராமன் தியேட்டரில் வெளியானது. இப்போது அந்த இடத்தில் அந்த தியேட்டர் இல்லை. இப்போது போத்தீஸ் மால் நீங்கள் அங்கு இந்த இயங்கிக் முகவரி படத்தை கொண்டிருக்கிறது. பார்த்த தியேட்டர் உங்கள் ஊரில் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்று சொல்லுங்கள். இப்படத்தை இயக்குனர் விஹிதுரை ஸ்டைலிஷ் ஆகஸ்ட் இயக்கியிருப்பார். அஜித் நடித்த படங்களிலே அனைத்து வயதினரையும் கவர்ந்த குடும்ப படமாக இன்று வரை முகவரி படம் உள்ளது. பி.சி. ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு நச்சு என்று இருக்கும். இப்படத்தை நான் 2 முறை தியேட்டரில் பார்த்தேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அது என்னவென்றால், இப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி மிக யதார்த்தமாக அமைத்திருப்பார்கள். ஏனென்றால் பல படங்களில் கிளைமாக்ஸ் காட்சியில் கதாநாயகன் எந்தத் துறையில் முன்னேற நினைக்கிறானோ அத்துறையில் ஒரே பாடலில் பெரிய அளவில் வெற்றி பெற்றது போல் காட்டியிருப்பார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதுபோல் 30% கூட அமைவதில்லை. அதைதான் இப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் மிக யதார்த்தமாக அமைத்திருப்பார்கள். எல்லோரும் தாங்கள் சாதிக்க நினைத்த துறையில் வெற்றி பெறுவதில்லை. தன் குடும்பத்திற்காக கிடைத்த வேலையில் சேர்ந்து பயணிப்பது போல் காட்டியிருப்பார்கள். இதுவே படத்தின் வெற்றிக்கு பெருந்துணையாக அமைந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க என்று கூறி படத்தின் தயாரிப்பாளர் இப்படத்தில் கிளைமாக்ஸ் காட்சியில் அஜித் அவர்கள் மீண்டும் தான் சாதிக்க துடித்த இசைத்துறையில் வெற்றி பெற்றது போல் சில காட்சிகளை இணைத்து படம் வெளிவந்து ஒரு வாரத்திற்கு பிறகு கிளைமாக்ஸ் காட்சிகள் இணைத்து காட்டியிருந்தார்கள். அது சில காட்சிகள் என்று கூற முடியாது ஸ்லைடு போல் சில காட்சிகளை இணைத்து நாயகன் வெற்றி பெற்றது போல் காட்டியிருந்தார்கள். இந்த காரணத்திற்காக தான் இப்படத்தை நான் 2வது முறை தியேட்டரில் சென்று பார்த்தேன். எனக்கு இப்படத்தின் ஒரிஜினல் முதல் கிளைமாக்ஸ் காட்சியை பிடித்திருந்தது. என்னைப் போல பல ரசிகர்களும் அதை விரும்பினார்கள். ஆனால் இப்படம் ஒரு ஆவரேஜ் வெற்றிதான் பதிவு செய்தது. பல ஊர்களில் இப்படம் 100 நாட்களை தொடவில்லை. வசூல் ரீதியாகவும் ஒரு ஆவரேஜ் படமாக அமைந்தது. இன்று வரையில் அஜித் நடித்த பல படங்களை டிவிகளிலும் பல ரியாலிட்டி ஷோக்களிலும் புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் இப்படத்தை குறிப்பிட மறந்து விடுகிறார்கள். ஆனால் 80களிலும் 90களிலும் பிறந்த அஜித் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த படமாக இப்படம் இன்று வரை உள்ளது. இப்படத்தில் விவேக் மற்றும் மணிவண்ணன் இருவரின் காமெடியும் நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. மீண்டும் ஒரு முறை இங்கு நான் அழுத்தமாக குறிப்பிட விரும்புவது முகவரி படத்தின் வெற்றிக்கு பெருந்துணையாக அமைந்தது தேனிசை தென்றல் தேவா அவர்களின் பாடல்கள். அனைத்தும் பாடல்களும் செம ரிச் ஆகஸ்ட் இருக்கும். தேவா அவர்கள் கலக்கியிருப்பார்கள். முகவரி படத்தின் பின்னணி இசை பல காட்சிகளில் ரசிக்கும்படியாக ரசிகர்களை படத்தின் காட்சி ஓட்டத்துடன் ஒன்றிணை செய்திருக்கும் மற்றும் படத்தின் பிஜிஎம் இன்று வரை படத்தின் காட்சிகளை நினைவுபடுத்தும்படியாக தேவா இசை அமைத்திருப்பார். எனக்கு பிடித்த பேவரேட் பாடலாக இந்த படத்தில் நான் குறிப்பிடுவது ஏ நிலவே ஏ நிலவே என்று தொடங்கும் உன்னி மேனன் அவர்கள் பாடிய பாடல். உங்களுக்கு பிடித்த பேவரிட் பாடலை கமெண்ட் செக்ஷன்ல கூறவும். இப்படத்தின் பல வசனங்கள் இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருப்பதை இப்படத்தை பார்க்கும்போது நாம் உணரலாம். அதற்கேற்ற காட்சிகளையும் டைரக்டர் அமைத்திருப்பார். அதுவே படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. குறிப்பாக அஜித் மற்றும் ரகுவரன் இணைந்து நடித்திருக்கும் காட்சிகள் மிகவும் யதார்த்தமாகவும் சென்டிமெண்ட் ஆகவும் இருக்கும். இப்படத்தில் அஜித் ஜோடியாக ஜோதிகா நடித்திருப்பார். பல காட்சிகளில் அஜித்துடன் போட்டி போட்டுக் கொண்டு நடித்திருப்பார். பாடல் காட்சிகளில் கலக்கியிருப்பார். சொல்லவே வேண்டாம், ரகுவரன் அவர்கள் இப்படத்தில் வரும் ஒவ்வொரு காட்சியும் செமையாக இருக்கும். அஜித்தின் அண்ணனாக அவர் வழக்கம் போல் தன் இயல்பான பாடி லாங்குவேஜ் உடன் நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருப்பார்.
இன்று வரை நம்மில் பலர் நடிகர் ரகுவரனை மிஸ் செய்கிறோம். ஒரு சில படங்கள் தான் படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்த்தும் விதமாகவும் புரிந்து கொள்ளும் விதமாக படத்தின் காட்சி அமைப்புகளுக்கும் வசனங்களும் அமைந்திருக்கும். அந்த வகையில் இந்த அஜித்தின் முகவரி படம் ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக அமைந்திருந்தது. தளபதி என்று அழைக்கப்படும் அஜித் மற்றும் விஜய் இருவரும் இணைந்து நடித்த ஒரே படம் ராஜாவின் பார்வையிலே. இந்த படம் 1995ஆம் ஆண்டு வெளியாகி சூப்பர் மொக்கை படம் என்ற சிறப்பை பெற்றது. நான் எனக்கு பிடித்த படமாக கூறிய அமராவதி, காதல் கோட்டை, முகவரி என அனைத்து படங்களும் 1993 முதல் 2000ஆம் ஆண்டுக்கு முன்பு அஜித் நடிப்பில் வெளியான காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படங்களாகும். இந்த 3 படங்களையும் இதுவரை பார்க்காத 2K கிட்ஸ் ரசிகர்கள் இப்படங்களை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய விண்டேஜ் அஜித் உங்களுக்கு இன்னும் பல மடங்கு பிடித்துப் போவார். SS